சென்னை அடுத்த துறைப்பாக்கம் குமரன்குடியில் குடியிருப்பு பகுதியில் காலையில் வாக்கிங் சென்றவர்களும் கடைகளுக்கு சென்றவர்களும் அங்கு கிடந்த இரத்தக்கரை படிந்த துர்நாற்றம் வீசிய சூட்கேஸை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் துறைப்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த துறைப்பாக்கம் போலீசார் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது திடுக்கிட்டனர். காரணம், பெண் ஒருவரின் உடல் இரத்த வெள்ளத்தில் சூட்கேஸுக்குள் மடித்து வைக்கப்பட்டு துர்நாற்றத்துடன் இருந்ததுதான். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படவே போலீசார் உடனடியாக உடல் பாகங்களை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து உடலின் அங்க அடையாளங்களை வைத்து யார் அந்த பெண் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பாக தமது சகோதரியை காணவில்லை என்று துறைப்பாக்கம் போலீசில் புகார் அளித்த மாதவரம் பகுதியைச் சேர்ந்த நபரையும் அங்கு வரவழைத்தனர். மாதவரம் பகுதியைச் சேர்ந்த 32 வயது தீபா என்கிற வெள்ளையம்மாள் அவரது செல்போன் அணைக்கப்பட்டதால் ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமாக அவரது குடும்பத்தினர் தேடி உள்ளனர். அப்போது துறைப்பாக்கத்தில் இருப்பதாக காட்டவே அவரது தம்பி துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். ஆனால் போலீசார் மணலி காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவித்துள்ளனர். அவரும் அங்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் சூட்கேஸில் சடலம் இருப்பதை கண்டு அவரது தம்பியை வைத்து அடையாளம் கண்டுபிடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தது தீபா என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். மேலும் தீபா பாலியல் தொழிலாளி என்ற தகவலும் கிடைத்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் சூட்கேஸுடன் வந்து சென்றது பதிவாகியிருந்தது. இதனை வைத்து துறைப்பாக்கம் பார்த்தசாரதி நகர் 4வது தெருவில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவர் வீட்டுக்கு போலீசார் சென்றனர். இதனிடையே தீபாவின் செல்போனுக்கு பேசிய பெண் புரோக்கர் ஒருவரிடமும் விசாரித்தபோது அவரும் மணிகண்டன் குறித்து தெரிவித்திருக்கிறார். இதையும் வைத்து போலீசார் மணிகண்டனை பிடித்து விசாரித்த போதுதான் அந்த பெண்ணை மணிகண்டன் கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. கடந்த 3 மாதங்களாக தனது சகோதரி வீட்டில் தங்கி வரும் மணிகண்டன் பெருங்குடியில் கார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பாக சகோதரி குடும்பத்தினர் சொந்த ஊரான புதுக்கோட்டைக்கு சென்றுள்ளனர். இதனால் வீட்டில் தனியாக இருந்த மணிகண்டன் 2 தினங்களுக்கு முன்பாக புரோக்கர் மூலமாக தீபாவை தனது வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். 6000 ரூபாய் பேசி அழைத்து வந்து உல்லாசமாக இருந்த நிலையில் எல்லாம் முடிந்த பிறகு தீபா 12000 ரூபாய் கேட்டுள்ளார். இருவருக்கும் இடையே பணம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் பிரச்சனையாகியுள்ளது. அப்போது என்னை உறவுக்கு அழைத்ததை அம்பலமாக்கி விடுவேன் என்று தீபா மிரட்டியதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் சுத்தியலால் தலையில் தாக்கியதில் தீபா உயிரிழந்துள்ளார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து போன மணிகண்டன் சூட்கேஸ் ஒன்றை புதிதாக ஆர்டர் செய்து வாங்கி தீபாவின் எலும்புகளை உடைத்து சூட்கேஸில் துணி வைப்பது போல அவரது உடலை மடித்து வைத்து குமரன்குடில் மெயின் ரோட்டில் தனியார் கிளினிக் அருகில் புதிதாக கட்டுமான பணி நடைபெறும் இடத்தின் அருகே வீசிவிட்டு சென்றதாக விசாரணையில் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.